ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். நாம் வாசித்ததான சங்கீதம் 96வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களிலே பிரவேசியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். இந்த சங்கீதத்தை நாம் பல முறை வாசித்து இருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இங்கே நாம் வாசிக்கும் போது கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களிலே என்ன செய்யுங்கள், பிரவேசியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தை கர்த்தருக்கு கொடுப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. செய்தியுடைய தலைப்பு என்னது? கர்த்தருக்கு கொடுப்பதற்கு நம்ம என்ன செய்யணுமா, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது ஸ்தோத்திரம், மோசைக்கு ஆண்டவர், அதாவது ஊழியக்காரருக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தார், என்ன கட்டளை கொடுத்தார் என்று சொன்னால், கொடுக்கிறத பற்றி சொல்லுகிறதுல யாத்திராம புஸ்தகம் 25வது அதிகாரம் முதல் 2 வசனத்தையும் நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 25 முதல் 2 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர், நம்ம யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. இஸ்ரவேல் புத்திரரை எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு என்ன செய், ஸ்தோத்திரம், என்ன செய்யணுமா சொல்லணும். இன்னைக்கு சபைகளில் காணிக்க தசம பாகனானியே ஸ்தோத்திரம் சிலருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்ற எல்லாத்தையும் செய்வாங்க, தான தர்மம் செய்வாங்க, மற்ற எல்லாம் செய்வாங்க. ஆனால் தசம பாகத்திலும் காணிக்கையிலையும் என்ன செய்ய மாட்டாங்க, உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஏழைக்கு உதவி செய்வாங்க, ஸ்தோத்திரம், மற்ற எல்லாத்துலேயும் பணங்களை செலவு பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, உண்மையாக இருக்க மாட்டாங்க. இங்கே நான் வாசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லுகிறார். அதனால தான் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார்கிட்ட அந்த வார்த்தையை சொல்றாரு? மோசே இடத்துல சொல்றார். என்ன சொல்றாரு? காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கு கீழே வாசி பார்த்தா, அந்த நாட்களில் வெள்ளி பொண்ணு எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறாங்க, செலுத்தி இருக்கிறாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது காரியம் காணிக்கை கொடுப்பது, தசம பாகம் கொடுப்பது, ஸ்தோத்திரம். அதை சொல்லும்படி மோசேக்கு ஆண்டவர் கட்டளையாய் கொடுத்தார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தார்? யாத்திராம புஸ்தகம் 35வது அதிகாரம் 5வது வசனம். நல்ல கவனிங்க. உங்களுக்கு, இது யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு உண்டானதிலே, உங்களுக்கு உண்டாக இல்லாததிலிருந்து கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள். நல்ல கவனிங்க. மனம் உள்ளவன், மனம் இல்லாதவன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டான். அல்லேலூயா. தசமா கொடுக்கலன்னா, காணிக்கை கொடுக்கலாம், பாஸ் செய்து நினைப்பாங்களோ அப்படின்னு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மனம் உள்ளவன் எவனோ அவன் அதை என்ன செய்யட்டும், கொண்டு வரட்டும். அல்லேலூயா. மனம் இல்லாதவன் என்ன செய்யக்கூடாது? நான் முதல்ல இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போது, ஆண்டவரே, எத்தனையோ முறை தசம பாகம் காணிக்கை குறித்து சபையில் பேசி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து வேண்டாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எவ்வளோ பிரசங்கம் என்கிட்ட இருக்கு. ஆனால் ஆவியானவர் சொன்ன காரியத்தை, உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துகள், மனப்பூர்வமாய். மனம் உள்ளவன் எவனோ அதை அவன் என்ன செய்யட்டும், கொண்டு வரட்டும். மனம் இல்லாதவன் என்ன செய்ய வேண்டாம், கொண்டு வர வேண்டாம். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெங்கிடமும். இன்னைக்கு வெள்ளி பொண்ணு காணிக்கை யாரும்
நானும் சில நேரம் காணிக்கை பெட்டியில் தடவி பார்ப்பேன், ஏதாட்டும் வெள்ளி கிள்ளி சோத்திரம், ஏதாட்டும் ஒரு மூக்க தீக்கத்தி ஏதாட்டும் சோத்திரம் மூட்டு போல எதுவும் கிடக்கான்னு பார்த்தா ஒன்றுமே என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. இல்லையா, கீழே தொலைச்சாலும் சரி தான், ஆனாலும் உள்ள காணிக்கை பெட்டியில் என்ன செஞ்சிட மாட்டோம், போட்டுருவே மாட்டோம். கழுத்துக்கு நான் வீட்டில் வச்சிருந்தேன்னா அது எங்கேயோ காணாமல் போயிட்டு பெட்டியில் போட்டு அது காணாமல் தான் போகும். இல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அன்றைக்கு என்ன செய்தார்கள், கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு பாஸ்டர் சொன்னார், ஸ்தோத்திரம், நாங்கள் அடிக்கடி ஸ்தோத்திரம் எங்கள் சர்ச்சில் எங்களுடைய சபை பெரிய சபையாக வளர்வதற்கு காரணம் என்னென்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நகை வெள்ளி பொண்ணு போடுவதற்கென்று ஒரு காணிக்கை என்ன செய்யும் எடுப்போம். அதில் அநேகர் போட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு தான் எங்கள் சர்ச்சு வீடு எல்லாமே என்ன செய்தோம் கெட்டிடும் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும் இன்னைக்கு பாளையங்கோட்டையில் இருக்கிறாங்க ஒரு குடும்பம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க 70 பவுன் நகையை ஸ்தோத்திரம், அவங்க இந்த சைடில் கேன்சர் டாக்டர் ஆப்ரேஷன் சொல்லி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த சிசு செத்தாலும் சரி கர்த்தர் சுகம் கொடுத்தா கொடுக்கட்டும் இல்லைன்னு நிறைய பட்டையே 70 பவுனும் போகும். எப்பவும் ஸ்தோத்திரம் போட்டுட்டு வரும். ஆனால் ஆராதிக்கும் நான் உனக்கு சுகம் தருவேன் ஆண்டவர் சொன்னபோது புருஷன்ட்டையும் கேட்கல, வீட்டார் யார்த்துக்களை அப்படியே கலத்தி 70 பவுன் நகையும் காணிக்கப்பட்டியில் போட்டாங்க. இல்லையா, இன்றைக்கு வரைக்கும் பல ஆண்டுகளாய் இன்றைக்கு கர்த்தர் அவரை உயிரோடு அவங்க அந்த சிஸ்டரையும் பிள்ளைகளையும் கர்த்தர் வச்சு ஆசீர்வதித்திருக்கிறார். 1 பவுன் 2 பவுன் 70 பவுன் நகையும் அப்படியே மோதிரம் செயின் எல்லாத்தையும் கலத்தி அப்படியே உள்ள போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது ஊழியக்காரர்களுக்கு கட்டளையாய் கொடுக்கிறார். ரெண்டாவது யாருக்கு, அதுக்குள்ள மறந்தாச்சா, இஸ்ரவேல் புத்தருக்கு ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், கட்டளையா சொல்லுகிறார். உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு காணிக்கையா கொண்டு வந்து என்ன செய்ய, மனமுள்ளவர் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றாலும் போடு, சரி இருக்கட்டும். கர்த்தருக்கு எப்படி கொடுக்க வேண்டும், மூணாவது காரியம். முதலாவது ஊழியக்காரர்களுக்கு சொல்லி இருக்கிறார், இரண்டாவது ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மூணாவது நம்ம எப்படி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியம் தான், பலமுறை ஆனாலும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு 4 காரியத்தை அதில் சொல்கிறேன் எப்படி நாம் கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம் நமக்கு தெரிந்த வசனம் தானே. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் சிலருக்கு இப்போ கொடுக்கறத பற்றி பேசினாலேயே தூக்கம் வந்துடும். இல்லையா, சிந்தனை வேற பக்கமாக போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே வாசிங்க, அவனவன் வெசனமாயும் அல்ல, கட்டாயமா கொடுக்கணும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவர். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் உங்களை யாரையும் கட்டாயப்படுத்தலை, கொடுக்கலனாலும் கேட்க போறது இல்லை. இல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயம் அல்ல, தன் மனதில் சொல்லுவோம். பழைய ஏற்பாடுல தான் காணிக்க தசம் பார்க்கும், புதிய ஏற்பாடுல அதை பற்றி என்ன செய்யலை. இது எதில் சொல்லப்பட்டு இருக்கு, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார், விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தான் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவுள். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் காரியம். ரெண்டாவது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, யாத்திராகமம் 35:29 வாசிங்க பாப்போம். கொஞ்சம் பைபிள் எல்லாம் திறந்து பாருங்க, அப்பதான் மனம் வரும். யாத்திராகமம் 35:29. செய்யும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த, பாருங்க ஸ்தோத்திரம், தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த, இருதயத்தில் கொடுப்பதற்கு உற்சாகம் இருக்கணும். உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் என்ன செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2-3 நாளா
கொடுக்கிற பற்றி வேண்டாங்கிற இதில் தான் ஸ்தோத்திர செய்தி ஆயத்தப்படுத்தின ஆண்டவர் மறுபடியும் இந்த வார்த்தையை கொடுக்கும்படி என் உள்ளத்தில் தூண்டினார். அல்லேலூயா. இங்கே வாசிக்கும் போது இஸ்ரவேல் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை எப்படி கொண்டு வந்தாங்களாம்? மனப்பூர்வமாய். மனப்பூர்வமாக இல்லாமல் கொடுக்கிற காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டார். பாஸ்டர் எது நினைப்பாங்களோ ஸ்தோத்திரம், அப்படி ஸ்தோத்திரம் பாஸ்டருக்காக கொடுக்கணும் ஸ்தோத்திரம் என்று நாம் எண்ணி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு அவர்கள் என்ன செய்தார்? காணிக்கையை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லிப்பார். முதல்ல உற்சாகமாய் கொடுக்கணும், மனப்பூர்வமாய் கொடுக்கணும். மூன்றாவது பரிபூர்ணமாய் கொடுக்கணுமா? வாசிங்க 2 நாளாகமும் 31:5 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எதுல இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தில் எல்லா வரத்தில் முதல் பலன்களை திரளாய் கொண்டு வந்து சகலத்திலையும் தசம பாகத்தை பரிபூரணமாய் எழுதியிருக்கா இல்லையா? பாஸ்ட் பைபிள் எழுதியிருக்கா, உங்கள் பைபிளையும் எழுதியிருக்கா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? வீட்டுக்கு வந்தால் ஒரு 100 ரூபா கொடுத்தா போதும், 200 ரூபா கொடுத்தா போதும், அதே பெருசாக நம்ம எழுதுறோம். ஸோ நான் சவால் விட்டு சொல்கிறேன், நீங்கள் தசம பாகத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறேன், காணிக்கையிலே உண்மையாக இருக்கும். சில பார்த்தா தசம பாகத்தை ஸ்தோத்திரம் தசம பாகத்தை பிரித்து என்ன செய்யும்? அந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியத்துக்கு, அவருக்கு இவருக்கு ஏழைக்கு எல்லாத்துலேயும் என்ன தசம பாகத்தில் எவ்வளவு நமக்கு வருமானம் வருகிறதோ அதில் 10 எடுத்து கவரில் வைத்து இல்லை பேர் எழுதி ஒட்டி ஸ்தோத்திரம் ஒட்டி வச்சிடணும். ஒட்டி வைக்கலன்னு வைங்களேன், செலவுக்கு சில நேரம் இல்லாத இருக்கும், அதுல இருந்து என்ன செஞ்சிடும்? அல்லேலூயா. நான் பலமுறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு விவசாய சகோதரன், இவர் என்ன செய்தாராம்? கப்பலில் ஏறி வெகு தூரம் பிரயாணம் போனார். போகும்போது ஸ்தோத்திரம் பயங்கர காற்று புயல் அடிச்சுதாங்க. அப்போ அடிக்கும் போது ஸ்தோத்திரம் அந்த போன கப்பல் கவலை மாதிரி எல்லாரும் உயிரை பிடிச்சி கத்துறாங்க. ஜெபம் பண்ணாரா, ஆண்டவரே என்னை உயிரோடு கொண்டு போய் என்னை நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்து நான் மறுபடியும் நான் வருவேன், ஆனால் நான் 10ல் 1 நான் உமக்கென்று நான் என்ன செய்வேன்? உண்மையாய் கொடுப்பேன். சரி அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் என்ன செய்தாரா? திரும்ப வந்தார். வந்த போது அவருடைய வயலில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல வேர்க்கடலை நிறைய என்ன செஞ்சது? விளைந்தது. அறுவடை செய்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 30 மூடை என்ன செஞ்சுதான் வந்துச்சான். அப்போ 30 மூடை விளைந்திருக்கிறது. நம்ம இதில் எத்தனை மூடை கர்த்தருக்கு கொடுக்கணும்? 3 மூடை கொடுக்கணும்னு சொல்லி 3 மூடையை எடுத்து வீட்டில் அடுக்கி வச்சுட்டு சர்ச்சில் கொண்டு போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதை நம்ம பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணி அங்கே கொண்டு கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. மீதி உள்ள மூடையை என்ன செஞ்சாச்சு? வித்துட்டார். இந்த 3 மூடை வீட்டில் இருக்கும்போது இவருக்கு யோசனை வந்துச்சு, 3 மூடையை வச்சு கடலையே பாஸ்டர் என்ன செய்ய போகிறாரு? 3 மூடையுமா திங்க போகிறாரு? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா 3 மூடையை கொடுத்தா ஸ்தோத்திரம் அதை நம்ம அதை திரும்ப விற்றுக்கலாம்னு சொல்லிட்டு 3 மூடைக்கு பிறகு 3 படி என்ன செய்தாரா? நடந்த காரியம் தான், கதை சொல்ல. 3 படியே என்ன செஞ்சாரா? அடுத்தார். ஸ்தோத்திரம். அப்படியே சைக்கிளை ஏறி சர்ச்சு ரொம்ப தூரம் ஸ்தோத்திரம். ஆனால் பாதை ஸ்தோத்திரம் போக்கட்டிலுமே போகும்போதே பாதி உடைச்சி அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாக கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாராம். ஸ்தோத்திரம். பிரதர் இவ்வளோதான் மூட விளைஞ்சது. அதை ஏன் கேட்கே பாஸ்டர்? ஸ்தோத்திரம். இப்படி ஒரு தரம் நான் பயங்கரமான ஆபத்தில் சிக்கிட்டேன், பொருத்தனை பண்ணினேன். ஸ்தோத்திரம் 10ல் 1 நான் என்ன செய்ய 30 மூடை விளைஞ்சது, 3 மூடை இருந்துச்சேன். 3 மூடையை வச்சு பாஸ்டர் என்ன செய்ய போகிறாருன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் நான் என்ன செஞ்சேன்? 3 படி கொண்டு வந்தேன். அவர் என்ன அதை கொண்டு வாங்கன்னா சொல்லுவார்? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படி தான் எண்ணுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதையோ ஒன்று கொடுத்தால் போதுன்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாட்சியாக சொல்கிறேன், பெருமைக்கு சொல்லலை,
மகனுக்காக சொல்ல எங்கள் ஜெகு கெட்சியாக இருக்கா ஸ்தோத்திரம். 10ல் 1 கரெக்டாக சில்லறை வரைக்கும் போட்டு ஸ்தோத்திரம் வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். கரெக்டாக அது சில்லறையை கூட எவ்வளவு 10ல் 1 வருமோ அதை சரியாக போட்டு அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தசம் பாகத்தில் உண்மையாக இருக்கிறாங்க. இல்லையா சொல்ல அவங்க மகன் மருமகனானு கொடு ஸ்தோத்திரம். நம்ம அதில் உண்மையாக இருப்போமானால் நம்முடைய காரியத்தில் கர்த்தர் உண்மையாக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தில் இங்கே இருக்கிற ஸ்தோத்திரம், இங்கே இருக்கிற சகோதரன் ஈமான் பிறகு கூட அதில் எவ்வளோ தசம்பாகம் இது ஸ்தோத்திரம். இப்படி ஒரு சில பிள்ளைகள் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10,000 வந்தால் எவ்வளோ கொடுக்கணும் சொல்லுங்களேன். பார்த்தீங்களா வரமாட்டேங்க பார்த்தீங்களா? ஏன்னா கொடுக்கறவங்க இருந்து தான் வரும், கொடுக்காதவங்கிட்ட இருந்து என்ன செய்யாது வராது. 10,000 வந்தா ஏப்பா 1000 ரூபா கொடுக்கவா? அப்போ சபைக்கு வந்தவங்கலாம் சோத்திரம் நம்ம ஆள் கணக்கு போடும். சோத்திரம் இவங்க அந்த வேலை பார்க்காங்க, இவங்க சிலருக்கு என்ன தெரியுமா அவங்க கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க, அவங்க என்ன தசபாகம் கொடுப்பாங்க. நம்மளாம் கொடுக்க முடியும், நம்மளாம் கஷ்டம் வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம தரித்திரம் போகவே போகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்படி கொடுக்கணும், எப்படி எப்படி போகணும்? அது 21வது வசனம் பாருங்க. பரிபூர்ணமாக கொடுக்கணும். அதுக்கு அடுத்து யாத்திராகமம் 25 ஸ்தோத்திரம் 35 21 வாசிங்க. 35வது அதிகாரம் 21வது வசனம். எப்படி கொடுக்கணும்? யாத்திராகமம் 35 21. எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர் ஆவி. எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் என்ன செய்வார்? எழுப்புவார். நீ தசபாகத்தில் உண்மையார், காணிக்கையில் உண்மையார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை கர்த்தர் என்ன செய்ய முடியும்? ஸ்தோத்திரம். எல்லாரும் கொடுக்க முடியாது. எவர்களை அவர்களுடைய இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் எங்க அங்க இங்க இங்க 500 ரூபா, அங்க 500 ரூபா, இங்க 500 ரூபா, இப்படி அல்ல. எங்க கொடுக்கணும் போட்டிருக்கு? ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரத்திற்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக என்ன செய்தார்கள்? கொண்டு வந்தார். அல்லேலூயா. காணிக்கை எல்லாரும் கொடுக்கலாம், தவறு கிடையாது. சோத்திரம். எல்லாம் ஊழியத்துக்கு பல விதத்தில் சில பிள்ளைகள் உதவி செய்கிறாங்க, இல்லைன்னு அல்ல. ஆனால் தசம பாகத்தில் நம்ம எந்த கடையில் சாப்பிட்றோமோ அந்த கடையில் தான் என்ன பில்லு சொல்லுங்களேன். சோத்திரம். ஒரு கடையில் சாப்பிட்டு இன்னொரு கடையில் கொண்டு போய் பில்லு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக என்ன செய்தார்கள்? கொண்டு வந்தார்கள். 4 காரியம் சொல்லியிருக்கிறார். அதில் உற்சாகமாய் கொடுக்கணும், மனப்பூர்வமாய் கொடுக்கணும், பரிபூர்ணமாய் கொடுக்கணும். இது என்ன போட்டிருக்கு? ஆவியின் ஏவுதலோடு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆவியின் ஏவுதல் இல்லாமல் கொடுக்கவே முடியாது. தசம் பாகம் காணிக்கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சிலரை பார்த்துருக்கேன், ஸ்தோத்திரம், மற்ற எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. ஆனால் ஸ்தோத்திரம் பாஸ்டர்கிட்ட கொடுத்தா பாஸ்டர்லாம் நல்லா தானே இருக்கிறாரு, காரில் போகிறாரு. நம்ம காரில் சொல்கிறேன், ஸ்தோத்திரம், காரில் போகிறாரு, நல்ல பைக்கில் போகிறாரு, நல்ல வஸ்திரம் போட்டுறாரு, நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் நம்ம கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்காதது ஸ்தோத்திரம் அது வேற எதுக்கு கொடுக்க வேண்டியதாகும். அல்லேலூயா. அது வீண் செலவு பல விதத்தில் வரும். நீங்கள் அதை நல்லா கவனித்து பாருங்க. ஒவ்வொரு மாதமும் கர்த்தருக்குரியதை செலுத்தாத விட்டால் அது வேறு விதத்தில் அது செலவு ஆகிட்டு வரும். ஸ்தோத்திரம். அந்த மாதம் தான் 4 கல்யாணம் 5 கல்யாணம் என்ன செய்யும்? வேறு மொய் செய்யணும். அல்லேலூயா. இப்போ குறைஞ்சது 200 ரூபாய்க்கு குறையாம தான் என்ன செய்யணும்? இப்போ 300 ரூபாய் ஆயிட்டு. குறைஞ்சது 200 ரூபா. ஸ்தோத் 5 வீட்டுக்கு போனால் தசம் வாங்க சரியாக போச்சு, அங்கே போயிருந்தாங்க. அல்லேலூயா. சரி, 3வது காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போம். ஸ்தோத்திரம். எதை கொடுத்தார்கள் அன்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தி இருக்கிறதுனால நிறைய கொடுக்கறத பற்றி நம்ம செய்தி கேட்டிருக்கோம். ஸ்தோத்திரம். வேதத்தில் ஆண்டவர் சீசர்களுக்கு அப்பத்தை கொடுத்தார். அதுக்கெல்லாம் வசனம் சொல்ல நேரம் இல்லை. ஸ்தோத்திரம்.
சீசர்களை அமர வைத்து அவர்களுக்கு அப்பம் கொடுத்தார். இன்னும் எதை கொடுத்தார்? ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தருக்காக தங்களுடைய ஆசிகளை என்ன செய்தாங்க? அனினிய சப்பிராலை குறித்து வாசிக்கும் போது ஒரு பங்கை வஞ்சித்து என்ன செய்தாங்க? ஒரு பங்கை கொண்டு வந்து என்ன செய்தாங்க? காணிக்கையை கொண்டு வந்து செலுத்தினாங்க. பொய் சொன்னாங்கன்னு சொல்லி ஆசிகளை ஆண்டவருடைய ஊழியத்துக்காக என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். அடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து பயணம் செய்வதற்கு அன்றைக்கு சீசர்கள் தங்களுடைய படகை என்ன செய்தாங்க? கொடுத்தாங்களா? கொடுக்கலையா? கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இயேசு ஏறி போவதற்கு இருவரி சந்தியில் கட்டப்பட்டு இருக்கிற கழுதையை என்னது ஸ்தோத்திரம் அவிழ்க்க போனாங்க. ஸ்தோத்திரம். கேட்டால் என்ன செய்ய? ஆண்டவருக்கு தேவை அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னார். போய் அவுக்க போனோன்னே கழுதைக்காரன் என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான். உடனே என்ன இது யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. அவன் அதெல்லாம் தர முடியாது, ரூபாயை கொடுத்துட்டு தான் கொண்டு போ அப்படின்னு சொன்னானா? ஆண்டவருக்கு தேவைன்னொடனே கழுதை என்ன செஞ்சுட்டான்? கொடுத்துட்டான். எல்லாம் பைபிள் உள்ளதான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல ஸ்தோத்திரம், இலவசமாய் கல்லறையை கொடுத்திருக்கு, தங்களுடைய வீடுகளை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ஊழியத்திற்கென்று தங்களுடைய தோள்களை கொடுத்திருக்கிறார்கள். சிலர் ஸ்தோத்திரம் ஊழியத்திற்கென்று கண்ணீரையே விதைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு, இதெல்லாம் பைபிளில் வசனம் இருக்கிறது, நேரம் இல்லாதனால சொல்ல. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவருக்கு எதைனாலும் கொடுப்பதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. சிலர் குடும்ப தலைவருடைய இதை மட்டும் தான் கொடுப்பாங்க, பிள்ளைகளுடைய வருமானத்தில் உள்ளதை என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்களேன். கொடுக்கவே குடும்ப தலைவர் ஒன்று மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு. ஸோ வீட்டில் 5 பிள்ளைகள் இருந்தாலும் சரி, 4 பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகளுடைய வருமானத்திலிருந்து 10ல் 1 நாம் எடுத்து கொடுப்போமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிள்ளைகளுடைய காரியத்தில் எல்லாத்திலையும் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தர முடியும். தர மாட்டாரா? நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக தசமபாகம் கொடுத்தா தான் உங்கள் பிள்ளைகளை நாளைக்கு வேலை செய்யும் போது தசமபாகத்தை ஒழுங்காக நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யும்? கொடுப்பாங்க. நீங்கள் கொடுக்கலன்னு வைங்களேன், உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் அப்பாவே கொடுக்கல, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தசமபாகத்திலையும் காணிக்கையிலும் உண்மையாக இருந்தால் தான் உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு போகிற இடத்துல ஆனாலும் சரி, ஸ்தோத்திரம், வருகிற இடத்துல ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கட்சியால் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவங்க அம்மா ஸ்தோத்திரம் ஒரு கடையில் தான் வேலை பார்க்கு, ஆனாலும் அவங்களுக்கு வர்ற வருமானத்தில் நாங்கள் கரெக்டாக எங்கள் சபைக்கு கொடுப்போம் மாமா அப்படின்னு சொன்னாங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே கொடுத்ததுனால தான் இங்கே கொடுக்கணும் இறுதியாக வந்திருக்கு. அல்லேலூயா. இல்லைன்னா மாமா தானே ஸ்தோத்திரம், மாமாக்கு ஏன் கொடுக்கணும்? சர்ச்சுக்கு வரேன் மனுஷனுக்கு கொடுக்கணும்னு எண்ணவே கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் என்ன செய்யுங்கள்? சரி. இன்னும் கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் கொடுக்கிறேன், ஸ்தோத்திரம், முடிக்கிறேன். கொடுக்கும்போது என்ன நடக்கும்? கர்த்தருக்கு ஊழியத்திற்கு கொடுக்கும்போது என்ன நடக்கும்? லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் ஒரு 3 வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 6:38 வாசிங்க. லூக்கா 6:38. என்ன செய்ய? இது யார் சொன்னா? சீசர்கள் சொல்ல, இயேசு சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் கொடுக்கணும் போட்டிருக்கு. நினைச்சா கொடுக்கணும், நினைச்ச ஸ்தோத்திரம். சிலருக்கு ஸ்தோத்திரம் என்ன வராது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில என்ன செய்வார்? போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால அளக்கிறீர்களோ, 10 ரூபா போட்டால் 10 ரூபாய்க்கு ஏற்ற ஆசீர்வாதம், 100 ரூபாய்க்கு கொடுத்தோம்னா 100 ரூபாய்க்கு ஏற்ற ஆசீர்வாதம். நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நிறைய 10 ரூபா தாள் கொஞ்சம் நம்ம சபையில் மாறி இருக்கிறது. 20 ரூபா தாளா விழுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 100 ரூபா தாள் ஸ்தோத்திரம். ஒரே ஒரு பிறகு இருந்தால் 500 ரூபா தாள் விழும். நான் பேர சொல்ல விரும்பல, ஸ்தோத்திரம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரே 100 ரூபா தாள் 2 அல்லது 3 ஸ்தோத்திரம் 50 ரூபா தாள். மற்றது ஸ்தோத்திரம் பின்னால பூரா 10 ரூபா தாளாக தான் இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ ஒரு ஸ்தோத்திரம் 6-7 தாள் ஸ்தோத்திரம் என்ன செஞ்சிருக்கு? 10 ரூபா தாள். மீதி உள்ளது எல்லாம் 20 ரூபா தாள்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லாரும் நிறைய 1000 ரூபா 500 ரூபாய் எதாவது போட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்ல நினைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாதம் 1500 ரூபா கரண்ட் பில்லே கெட்டுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஏதை சொல்கிறேன்னா, எந்த அளவினாலே நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினாலே நம்ம எப்படி அளக்கிறோமோ அந்த அளவினால நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அளப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்து 2 நாளாகமும் 31வது அதிகாரம் 2 நாளாகமும் 31:10. 2 நாளாகமும் 31:10. இந்த காணிக்கையை எங்க எங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திரம். ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ஏழைகளுக்கு ஸ்தோத்திரம், திக்கற்றவர்களுக்கு, விதவைகளுக்கு, மற்றவங்க உதவி செய்யணும், தவறு அல்ல. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கின முதல் நாங்கள் எங்க காணிக்கை தசமாக கொண்டு வாங்க, நல்ல திருப்தியாக அவங்களை சாப்பிட கர்த்தர் வைப்பார். அப்படி தானே போட்டிருக்கு? அப்படி தானே போட்டிருக்கு? ஸ்தோத்திரம். இல்லைன்னா அரை வயிற்றுக்கு தான் சில நேரம் சரியாக ஸ்தோத்திரம். உண்ணாம தின்னாம அண்ணாமலைக்கு கொண்டு கொடுத்துடவே கூடாது. என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கியது முதல் நாங்கள் சாப்பிட்டு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடங்கின போது நாங்கள் என்ன செய்தோம்? திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தனாலே இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரு சொல்றா? ஆசாரி பிரதான அங்க சொல்றாங்க. பிரதான ஆசிரியர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், நாங்கள் இந்த ஆலயத்தில் அவங்க ஜனங்கள் கொண்டு வந்ததுனால சாப்பிட்டு ஸ்தோத்திரம் என்ன செய்கிறோம்? திருப்தியான மிச்சமும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் செய்கிறவர்களாக இருப்போமானால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் அப்படி வாசித்த 9வது அதிகாரம் 7, 8, 9, 10 வாசிங்க. அப்படி வாசிச்சோம்ல, அதான் அவனவன் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுத்து தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும்? சோத்திரம். எங்கள் வீட்டில் துவையிலே அரைச்சிக்கிட்டு இருக்கோம், குழம்பே வைக்கல, சரியா குழம்பு வச்சு எவ்வளோ மாதம். அப்படி சொல்றதுக்கு கர்த்தர் நம்மளை வைக்க மாட்டார். என்ன போட்டிருக்கு? நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுது சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவிதமான நற்கிரியினாலும் பெறுகிறவர்களா இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய. நான் சொல்றேன், நம்முடைய தரித்திரம், நம்முடைய கஷ்டம் மாறணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேற எங்கேயும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம். ஸ்தோத்திரம் வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாத்தியம் பண்ணணும்னு இல்லை. நம்மளை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படி கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? ஆண்டவர் வைப்பார வைக்க மாட்டார். ஆண்டவர் அறியாத காலத்தில் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், பட்டினியாக கிடந்தேன், பசியாக கிடந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுது உண்மை. ஆனால் கர்த்தருக்கென்று நாம் உண்மையாக இருக்கும்போது நம்மளை ஆண்டவர் எப்படி வைப்பார்னு போட்டிருக்கு. நற்கிரியில் பெறுகிறோம். நற்கிரி என்னன்னா, மற்றவங்க காரியங்களுக்கு நம்ம உதவி செய்யத்தக்கதாக நற்கிரியில பெறுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 10வது வசனம், அதுக்கு அடுத்த வசனம். தம்பி அதை போடுமா? அது போடு. ஸ்தோத் வாசி. விதைக்கிறவனுக்கு
விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்க நீதியின் விளைச்சலை என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதைக்கிறவனுக்கு என்ன கொடுக்கணும்? விதை. புசிக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பல முறை இதை சொல்லி இருக்கிறேன். ஒரு ஸ்தோத்திரம், சபையில் நடத்துகிற ஊழியக்காரர் ஒரு நல்ல குதிரையில என்ன செய்வாராம்? சர்ச்சை நடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்வார்? காரில் போகிற மாதிரி என்ன செய்வார்? போவாராம். அந்த ஸ்தோத்திரம். ஆனால் அந்த பாஸ்டர் எப்படி இருப்பார்னா ஒல்லியா இருப்பார், எலும்பு தோலுமா. ஆனால் அவர் வளர்த்த குதிரையோ எப்படி இருக்கும்? கொஞ்சம் கவனிங்க. நல்ல கொழு 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 கொழுன்னு என்ன செய்யும்? இருக்கும். ஒருத்தரும் ஒரு விசுவாசி கேட்டாங்களாம், தோத்து பாஸ்டர், நீங்க எலும்பு தோலுமா இருக்கீங்க, ஆனா நீங்க வளர்க்கிற குதிரை பேச மாட்டீங்களே, கொழு கொழுன்னு இருக்க. என்ன காரணம்? அந்த குதிரையை வளர்க்கிறது யார் வளர்க்கா? நான் வளர்க்க. அதுக்கு நல்ல இறை போட்டு நல்லா அதுக்கு என்ன செய்யறேன்? ஆகாரம் கொடுத்து வளர்க்குறேன். வளர்க்கறதுனால அது கொழு கொழுன்னு இருக்கு. ஆனா நீங்க நான் எலும்பு தோலுமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க கொடுத்த ஒரு கதை தான். நீங்க கொடுத்த ஆகாரம். ஸ்தோத்திரம். நீங்க எனக்கு தசப்பாங்க காணிக்க கொடுக்கறதுல நான் எப்படி இருக்கேன்? என்ன ஆண்டவர் நல்லா தான் வச்சிருக்காரு, ஒரு குறை இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன்னா அந்த ஊழியக்காரர் அப்படி என்ன செய்தாரா? நீங்க கொடுக்கிற தசப்பாகத்தில் நான் சாப்பிட்டு இப்படி எலும்பு தோலுமா இருக்கேன், ஆனா நான் வளர்க்கிற குதிரை எப்படி இருக்கு? கொழு கொழுன்னு இருக்கு. அல்லேலூயா. அதே போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நல்லா புசித்து நல்லா எப்படி இருக்கணும்? ஸ்தோத்திரம். கொழுத்த கன்றுகளாக என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிறது தான் நான் சொல்றேன். ஸ்தோத்திரம். நல்ல தம்பிமாரானாலும் நல்ல முடி வெட்டி நல்ல சேவிங் பண்ணி ஜம்முன்னு ஸ்தோத்திரம் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? காணப்படும். நம்மளை பார்த்தா ஆண்டவருடைய பிள்ளை மாதிரி தெரியணும். அல்லேலூயா. தாடி வச்சிருப்போங்க, அந்த வைக்கிற தாடி சரியா நல்ல அழகா வைங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அங்கே ஸ்தோத்திரம் உடம்புற மாதிரி என்ன செய்யக்கூடாது? இப்படிலாம் அங்கே நீட்டிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜம்முன்னு என்னைக்காவது ஸ்தோத்திரம். 30 ஆண்டுடைய கிருபையினால சொல்கிறேன், 36 வருஷம் 37 என்னைக்காவது தாடி வச்சு நான் பிரசங்கம் பண்ணதை பார்த்துருக்கீங்களா? லேசாக வேணால் வெள்ளையாக இருந்திருக்கலாம் என்னைக்காட்டும். இந்த வெள்ளிக்கிழமை வாசகத்தில் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை சோம்னாலும் என்னது? ஏன்னு சொன்னால் ஆண்டோடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் கற்றுக் கொடுத்த தேவ மனிதன் ஸ்தோத்திரம். என்னன்னா நல்ல ஆண்டவர் ஆராதிக்கு வரும்போது நல்ல ட்ரெஸ் பண்ணணும். ஸ்தோத்திரம். கொஞ்சம் அந்த வெளுத்து போயின பழைய சேலையெல்லாம் கொஞ்சம் ஓரங்கிட்டுங்க. வெள்ளை சேலையாக இருந்தாலும் ஸ்தோத்திரம். நல்ல பட்டு சேலை நல்ல சேலை இருக்கீங்களா? நல்ல ஆராதனைக்கு நல்ல சேரை என்ன செய்யணும்? நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல புது ட்ரெஸ்ஸு ஸ்தோத்திரம் நல்ல ட்ரெஸ் பண்ணி நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. பாவம் எதை கோயிலுக்கு போகிறான் பாரு, பார்த்தா பரிதாபமாக இருக்குது. அப்படி நம்மளை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது? கல்யாண வீட்டுக்கு மட்டும் எங்கே தான் பட்டு இருக்குமோ தெரியல, அதுக்கு பட்டும் என்ன செஞ்சிருது? எல்லாரும் கல்யாணம் வந்து யாரும் வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. எதுக்கு சொல்லனா அதுக்குன்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்? எல்லாரும் பார்க்கணும். நம்ம கர்த்தர் நம்மளை பார்க்கறதுக்கு நல்ல ட்ரெஸ் பட்டு உடுத்திட்டு வரணும்னு தான் சொல்ல, நல்ல வஸ்திரத்தை ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? தரித்து இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ புசிக்கிறவனுக்கு விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அழிக்கிற உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை உங்கள் கையின் வருமானங்களை என்ன செய்வார்? உங்க வயலானாலும் சரி உங்க நிலையமானாலும் சரி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு வயல் இருக்கு, நான் குறையா சொல்ல. ஆனால் கரெக்டாக அந்த வயல் நிலத்திலிருந்து கரெக்டாக கொண்டு வர்றது ஸ்தோத்திரம் முத்துப்பிரத குடும்பம் தான். அல்லேலூயா. அதை வச்சு தான் இப்போ கொஞ்ச நாளாக எங்கள் வீட்டிலே ஸ்தோத்திரம் அதுதான் ஆகாரமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. வாட்டுக்கு போட்டு எதுக்கு நான் சொல்லுகிறேன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை எந்த விதத்திலையும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அங்கே வயக்காட்டில் ஸ்தோத்திரம் முகஸ்துதிக்கு சொல்லலை,
விளைந்த உடனே அங்கேருந்தே கொண்டு வந்து இறக்கிட்டு தான் மற்ற நெல் வச்சுட்டு தான் சொல்கிறேன், மற்ற நெல் அதுக்கு பிறகு தான் அவங்க வீட்டுக்கே போகுது. அல்லேலூயா. அதுக்கு ஏற்ற பிரதிபலனை நிச்சயமாய் கர்த்தர் நிச்சயமாய் 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 கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நமக்கே காண மாட்டேங்குது, எவ்வளவு வந்தாலும் நமக்கு காணாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கடன் அடைக்கப்பட வேண்டுமா, உங்களுடைய நெருக்கம் மாறணுமா, உங்கள் பிரச்சனை மாறணுமா, தசப்பகத்தில் காணிக்கலை நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க, ஸ்தோத்திரம், உங்களை அப்படியே செல்வ செழிப்பாய் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். அதுக்கு நிறைய வசனத்தை நான் சொல்ல முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னு சொன்னால் என்ன வருமானம் வந்தாலும் பொத்தலான பையில் போட்ட மாதிரி ஸ்தோத்திரம், ஒரு பக்கம் கூடி வரும், இன்னொரு பக்கம் கூடி ஸ்தோத்திரம் அது வேறு விதத்தில் போய்கிட்டே இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்காதபடி இன்றைக்கி நாம் தீர்மானம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. எடுத்துக்கொண்டாலும் சரி, எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் அது உங்களுடைய மேலே விழுந்த கடமை. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அல்லேலூயா. முதலாவது ஊழியக்காருக்கு ஆண்டவர் கட்டளையாய் கொடுத்தார். ரெண்டாவது ஜனங்களுக்கு கொடுத்தார். மூன்றாவது எப்படி கொடுக்க வேண்டும் என்று 4 காரியத்தை கொடுத்தார். அது ஸ்தோத்திரம். 4வது காரியம் ஸ்தோத்திரம், எதை கொடுக்க வேண்டும்? அப்பத்தை, ஆசையை, படகை, கழுதையை, கல்லறையை, வீட்டை, தோளை, கண்ணீரை எல்லாவற்றையும் கொடுத்திருக்கு. மரியாதை குறித்து வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், அந்த பாவியான அந்த ஸ்திரீ ஸ்தோத்திரம் விலையேற பெற்ற தைலம் என்று பாராமல் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பாதத்தில் பூசி தன்னுடைய தலைமயிரை வைத்து துடைத்தாள் என்று சொல்லி, அது விலையேற பெற்றதான். 300 பணத்துக்கு விற்கலாமே என்று சொன்னாலும் அது பெரிதாய் அவன் என்னலை. அல்லேலூயா. கடைசியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொடுக்கும்போது என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் மல்கியா 3:10 வாசித்தோம். ஆனால் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்முடைய இடங்களா மட்டும் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நமக்கு தெரிந்த வசனங்கள். இடங்களா மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளுக்காக எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவிட்டாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சபைக்கு காதுள்ளவர் கேட்க கடவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். எல்லாரும் வாயில திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமா? நம்முடைய கையின் வருமானங்களை ஆசீர்வதிக்க, நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிட, ஸ்தோத்திரம், அதில் சமாதானத்தோடு சாப்பிட, திருப்தியாய் சாப்பிட, பரிபூர்ணமாய் சாப்பிட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நம்முடைய பைசா வீணாய் எதற்கு போகாதபடிக்கு ஸ்தோத்திரம் 10ல் 1 கர்த்தருக்கென்று ஸ்தோத்திரம் மனப்பூர்வமாய் நாம் செய்கிற அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்து நடத்தும்படியா எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் இருந்து எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளை சபைக்கு சொல்லும்படி கர்த்தர் உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனையோ முறை கொடுக்கிறத பற்றி ஆண்டவரே, தசபாகத்தை குறித்து, காணிக்கை குறித்து பல முறைகளை ஆண்டவரே நாங்கள் தியானித்திருந்தாலும் மறுபடியும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கொடுக்கும்படி ஆவியிலே நீர் ஏவப்பட்டபடி நான் உமக்கு நன்றி சொல்லுது. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆண்டவரே நல்ல இடத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் விதைப்பதாக முளைப்பதாக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. பலன் குடிக்கட்டும் ஆண்டவரே. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்த போது அவனை நீர் ஆசீர்வதித்து 100 மடங்கு பெருக பண்ணினீர் ஆண்டவரே. அவன் விதை விதைத்த போதுதான் 100 மடங்கு ஆசீர்வதித்தீர். அதே போல நாங்கள் விதைக்கும் போதுதான் திரளான மேனியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்க கர்த்தர் உதவி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து இந்த கர்த்தருடைய பந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பந்தியை நீர் ஆசீர்வதித்து தருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். அந்த எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதி. ஒவ்வொருடைய வேலைகள், தொழில்கள், கையின் வருமானங்கள் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேலையில் எந்த விதத்தில் ஆண்டவரை தடையாய், தொழிலில் எந்த தடையாய் ஆண்டவரை வீண் செலவுகள் வராதபடிக்கு ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரை, கையின் வருமானத்தினால குடும்பத்தில் ஒரு நல்ல சமாதானம் இருக்கட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. துதிக்கிற வருமானம் ஒவ்வொருக்கு போதுமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அது கடன்காரனுக்கு, வட்டிக்காரனுக்கு போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வீண் செலவுகளுக்கு விலக்கி பாதுகாப்பீராக என்று ஜெபிக்கிறோம். நீ கையீடு செய்ய வேலைகள் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். ஆசீர்வதி தாழ்த்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே முழுவதுமே பரிசுத்த நாமத்தை
என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகலவர்களை மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பந்தியிலே அப்படியே